தங்கம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். குறிப்பா இந்தியாவில் தங்கம் என்பது வெறும் நகை மட்டுமில்லை. அது ஒரு முதலீடு, ஒரு பாதுகாப்பு, ஒரு பாரம்பரியம், ஒரு உணர்வு. திருமணம், காதணி, வளைகாப்பு, பிறந்தநாள், திருவிழா என எந்த விசேஷம் வந்தாலும் தங்கத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. ஆனால் நாம் தினமும் வாங்கும், அணியும் இந்த தங்கத்தை பற்றி நமக்கு உண்மையில் எவ்வளவு தெரியும்? இன்று நான் சொல்லப்போகும் சில தகவல்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். தங்கத்தை பற்றி சில உண்மைகளை நான் உங்களிடம் பகிரப் போகிறேன். தங்கத்தை பற்றிய சில உண்மைகள் வரிசையாக உங்களுக்காக. உலகிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய தங்கக்கட்டியின் எடை சுமார் 250 கிலோ. அந்த ஒரு தங்கக்கட்டியை ஒரே ஒரு மனிதரால் தூக்கவே முடியாது. அதை பார்க்கவே ஆயிரக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். ஒரே ஒரு தங்கக்கட்டிக்கே இவ்வளவு மதிப்பு என்றால் உலகம் முழுவதும் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அடுத்து, தங்கம் துருப்பிடிக்காது. இரும்பு துருப்பிடிக்கும், வெள்ளி கருமையாக மாறும். ஆனால் தங்கம் பல ஆண்டுகள் கடந்தாலும் அதன் நிறத்தையும் பொலிவையும் பெரும்பாலும் இழக்காது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தங்க நகைகள் கூட இன்று அருங்காட்சியகங்களில் பளபளப்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலகத்தில் எல்லா கண்டங்களிலும் தங்கம் கிடைக்கிறது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா என பெரும்பாலான பகுதிகளில் தங்கத்தின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா நாடுகளிலும் ஒரே அளவு கிடைப்பதில்லை. சில நாடுகளில் மிக அதிகமாகவும் சில நாடுகளில் மிக குறைவாகவும் கிடைக்கிறது. அதனால்தான் தங்கத்தின் மதிப்பு உலகம் முழுவதும் உயர்வாகவே இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் கூறப்போகும் உண்மை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நம்முடைய உடலில் கூட மிகச்சிறிய அளவில் தங்கம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அது மிகவும் நுண்ணிய அளவு. அதில் பெரும்பகுதி இரத்தத்தில் இருப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த அளவு மிகவும் குறைவானது என்றாலும் தங்கம் இயற்கையாக மனித உடலிலும் இருப்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். அடுத்ததாக, உலகத்தில் இதுவரை சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்ட எல்லா தங்கத்தையும் ஒன்றாக உருக்கி ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றினால் அதன் உயரம் சுமார் 22 மீட்டர் அளவுதான் இருக்கும் என்று உலக தங்க அமைப்புகள் மதிப்பிடுகின்றன. நம்ம நினைக்கிற மாதிரி தங்கம் அளவில்லாமல் கிடைப்பதில்லை. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக, ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் தங்கப்பதக்கம் முழுவதும் தங்கத்தால் ஆனது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அதில் பெரும்பாலான பகுதி வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். வெளிப்புறத்தில் மட்டும் மிக மெல்லிய தங்கப்பூச்சி இருக்கும். இதை கேட்டவுடன் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். தங்கப்பதக்கம் என்ற பெயர் இருந்தாலும் அது முழுவதும் தங்கம் இல்லையா? இதுவரை பார்த்த தகவல்களே நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் இன்னும் சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கின்றன. வாங்க பார்க்கலாம். உலகின் கடல்களில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது? இந்திய பெண்களிடம் ஏன் உலகிலேயே அதிக தங்கம் இருக்கிறது? இதையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. உலகிலேயே அதிக அளவில் தங்கம் எங்கு இருக்கிறது தெரியுமா? பல சுரங்கங்களில் தான் இருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் அது முழு உண்மை அல்ல. விஞ்ஞானிகள் கூறுவதுபடி உலகின் கடல் நீரில் மிகச் சிறிய அளவில் தங்கத் துகள்கள் கரைந்திருக்கின்றன. அனைத்து கடல்களிலும் உள்ள தங்கத்தை ஒன்றாக கணக்கிட்டால் அதன் அளவு மிக பெரியதாக இருக்கும் என்று சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. ஆனால் அந்த தங்கத்தை கடல் நீரிலிருந்து பிரித்து எடுப்பது இன்றைய தொழில்நுட்பத்தில் பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை. அதனால் அந்த தங்கம் அங்கேயே இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. உலகிலேயே அதிக தங்கத்தை வாங்கும் நாடுகளில் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருக்கும். அதற்கு காரணம் நம்ம கலாச்சாரம். திருமணம் என்றால் தங்கம், குழந்தை பிறந்தால் தங்கம், திருவிழா என்றாலும் தங்கம். இப்படி தலைமுறையாக தங்கத்தை சேமிக்கும் பழக்கம் இந்தியர்களிடம் இருக்கிறது. சில ஆய்வுகளின்படி உலகில் தனிநபர்களிடம் இருக்கும் தங்கத்தில் மிகப்பெரிய பங்கு இந்திய குடும்பங்களிடமே உள்ளது என்று கூறப்படுகிறது. இதுதான் இந்தியாவை உலக தங்க சந்தையில் மிக முக்கியமான நாடாக மாற்றுகிறது. தங்கம் ஒரு சாதாரண உலோகம் மட்டுமில்லை, மருத்துவத்துறையிலும் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. சில மருத்துவ கருவிகள், பல் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குறிப்பிட்ட மின்னணு சாதனங்களில் கூட தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா? தங்கம் எளிதில் துருப்பிடிக்காது, மின்சாரத்தை நன்றாக கடத்தும். அதனால்தான் செல்போன், கணினி போன்ற உயர் தொழில்நுட்ப சாதனங்களிலும் மிகச்சிறிய அளவில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்ம கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனில் கூட மிகச்சிறிய அளவு தங்கம் இருக்கிறது. இதை கேட்டதும் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
ஆனால் அதுதான் உண்மை. ஒரு காலத்தில் தங்கம் என்பது அரசர்களுக்கும் பெரிய செல்வந்தர்களுக்கும் மட்டுமே சொந்தமான பொருளாக இருந்தது. ஆனால் இன்று 1 கிராம், அரை கிராம், 1/4 கிராம் என்று அனைவரும் வாங்கும் அளவுக்கு தங்கம் பொதுமக்களின் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. இருந்தாலும் உலகில் தங்கத்தின் மதிப்பு மட்டும் குறையவில்லை. காலம் மாறினாலும், நாணயங்கள் மாறினாலும், தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தங்கத்தின் மீதான மனிதர்களின் நம்பிக்கை இன்னும் குறையவில்லை. அதனால்தான் உலகம் முழுவதும் தங்கம் இன்னும் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. இதுவரை பகிர்ந்த தகவல்கள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை தொடரலாம். தங்கம் என்பது உலகில் மிகவும் மென்மையான உலோகங்களில் ஒன்று. ஒரே 1 கிராம் தங்கத்தை மிகவும் மெல்லிய தாளாக அடித்து 1 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவுக்கு விரிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனால்தான் தங்கத்தை நகையாகவும், மருத்துவ சாதனங்களிலும், மின்னணு கருவிகளிலும் எளிதாக பயன்படுத்த முடிகிறது. உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலோ, போர் பதட்டங்களாலோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு பயம் ஏற்பட்டாலோ பலர் தங்கள் பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் தங்கம் பல காலமாக பாதுகாப்பான சொத்து என்று கருதப்படுகிறது. அதனால்தான் உலக நிகழ்வுகள் நடந்தாலும் தங்க விலை அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது. நாம் அணியும் ஒரு தங்க மோதிரம் அல்லது செயின் வெறும் நகை மட்டுமல்ல, அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் நடந்த மாபெரும் நிகழ்வுகளின் விளைவாக உருவான ஒரு அரிய தன்மம். அதை நினைத்தும் பார்க்கும்போது தங்கத்தின் மதிப்பு ஏன் இவ்வளவு அதிகம் என்று நமக்கு புரியும். அதனால் நண்பர்களே, தங்கம் என்பது வெறும் அழகுக்காக அணியும் ஆபரணம் மட்டுமல்ல, அது வரலாறு, அது அறிவியல், அது பொருளாதாரம், அது முதலீடு, அது நம்ம கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அடையாளம். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் தங்கத்தின் மதிப்பும் மரியாதையும் இன்னும் குறையவில்லை. ஆனால் இன்னும் சில தகவல்கள் இருக்கு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உலகில் இதுவரை தோண்டி எடுக்கப்பட்ட மொத்த தங்கத்தின் அளவு சுமார் 2 லட்சம் டன் அளவுதான் என்று மதிப்பிடப்படுகிறது. கேட்கும்போது இது ரொம்ப பெரிய அளவு போல தோன்றும். ஆனால் உலக மக்கள் தொகையையும் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்த தங்கச் சுரங்க தோண்டுதலையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது மிகவும் குறைவான அளவு. அதனால்தான் தங்கம் இன்னும் அரிய உலோகமாக கருதப்படுகிறது. தங்கம் விலை தினமும் மாறுகிறது. ஏன் தெரியுமா? அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்க டாலரின் மதிப்பு, உலக நாடுகளின் பொருளாதார நிலை, போர் பதட்டம், மத்திய வங்கிகளின் தங்க வாங்குதல், முதலீட்டாளர்களின் முடிவுகள், இவை அனைத்தும் தங்க விலையை பாதிக்கின்றன. அதனால்தான் சில நாட்களில் தங்கம் உயர்கிறது, சில நாட்களில் குறைகிறது. நம்ம இந்தியாவில் தங்கம் என்பது வெறும் நகை இல்லை. பல குடும்பங்களுக்கு அது ஒரு அவசரகால சேமிப்பு. தேவைப்படும் நேரத்தில் அடமானம் வைத்து பணம் பெற முடியும். அதனால்தான் பலர் வங்கியில் பணம் சேமிப்பது போல தங்கத்திலும் சேமிக்கிறார்கள். தங்கத்தின் விலை மாறலாம், ஆனால் தங்கத்தின் மதிப்பு குறையாது என்று பலர் நம்புகிறார்கள். அதனால்தான் உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாக தங்கம் இன்னும் ஒரு முக்கியமான முதலீட்டு சொத்தாக இருக்கிறது. இன்று நாம் பார்த்தது தங்கத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டுமே. தங்கத்தின் வரலாறு, அறிவியல், பொருளாதாரம், முதலீடு என இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது டெய்லி கோல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து ரசியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது டெய்லி கோல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.